நடிகர் தனுஷ் அவர்கள் ஹீரோவா நடிக்கிற அவருடைய 55வது படத்தை டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஆக்டர் சாய் பல்லவி, ஆக்டர் ஸ்ரீலீலா இவங்க 2 பேருமே ஹீரோயின்ஸாக நடிக்கிறதா அஃபிஷியலாக மூவி டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் ஆக்டர் மம்முட்டி அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களுடைய 55வது படத்துடைய பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இப்போ நம்ம தனுஷ் அவர்களுடைய D55 மூவியோட அஃபிஷியல் பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல். இப்போ பூஜை போட்டு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆக்டர் பிரியங்கா மோகன் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் மேட் இன் கொரியா. இன்னைக்கு மேட் இன் கொரியா படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் நல்லா இருக்கு. இப்போ யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. பிரியங்கா மோகன் லீட் ரோலில் நடிச்சிருக்க மேட் இன் கொரியா அப்படிங்கிற இந்த படம் டைரக்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்டர் சமுத்திரக்கனி அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் தடயம். இந்த படம் டைரக்டாக G5 OTTயில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். குக் வித் கோமாளி புகழ், பிக் பாஸ் அர்ஜுன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோஸாக நடிக்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ப்ளஸ் இந்த படத்துடைய பூஜையும் இன்னைக்கு நடந்திருக்கு. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த படத்துக்கான பூஜை பண்ணி இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஊருக்கு 2 உதவாக்கரை அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை கொடுத்த டைரக்டர் அபிசன் ஜீவிதன் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் வித் லவ். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அனீஸ்வரா ராஜன் நடிச்சிருக்காங்க. இந்த படம் February 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. வித் லவ் படத்துடைய பிரீமியர் ஷோவை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துருக்காரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் படம் நல்லா இருக்கு, சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டியிருக்காரு. ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் டீசெண்டாக இருக்குது. இந்த படம் அடல்ட் காமெடியை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படம் February 13 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 4th ஃப்ளோர் அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ஆக்டர் ஆர்யா அவர்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படம் ஒரு ஹாரர் இன்வெஸ்டிகேஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ 4th ஃப்ளோர் அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 4th ஃப்ளோர் அப்படிங்கிற இந்த படம் February 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு சென்சாரில் US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நம்ம விஜய் ஆண்டனி அவர்களுடைய அக்கா பையன் அஜய் தர்ஷன் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் பூக்கி. பூக்கி படம் February 13 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ பூக்கி படத்துலேருந்து பிடிக்கல அப்படிங்கிற ஒரு வீடியோ சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்குடைய ரிலீசிங் ஈவெண்ட்டுக்கு பிக் பாஸ் ஆக்டர் ஓவியா அவர்கள் மோகினி பிசாஸ் கெட்டப்பில் வந்து வித்தியாசமான முறையில் படத்தை ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. பிடிக்கல அப்படிங்கிற இந்த வீடியோ சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் நம்ம விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக்கில் சாங் சூப்பராக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பூக்கி படத்துடைய டிஜிட்டல் அண்ட் சேட்டலைட் ரைட்ஸை ஜி தமிழும் G5ம் வாங்கிட்டு தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் கவினை ஹீரோ வச்சு டாடா அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை கொடுத்த டைரக்டர் கணேஷ் கே பாபு ஆக்டர் ரவி மோகனை ஹீரோவை வச்சு கராத்தே பாபு அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. கராத்தே பாபு படத்துடைய அஃபிஷியல் டீசரை போன வாரம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கராத்தே பாபு படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ கராத்தே பாபு படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிட்டு தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அதுக்காக மொத்த மூவி டீம் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்றையும் ஷேர் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். ரெடி ஆர் நாட் 2 அப்படிங்கிற ஹாலிவுட் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய கண்டினியூஷனாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த பார்ட் 2 படம் March 20 இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரைலர் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்தை நம்ம தமிழில் எதிர்பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் லக்கி த சூப்பர் ஸ்டார். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அனீஸ்வரா ராஜன் நடிச்சிருக்காங்க. லக்கி த சூப்பர் ஸ்டார் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படம் டைரக்டாக Jio Hotstar OTTயில் February 20 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹாலிவுட்டில் ஸ்க்ரீம் அப்படிங்கிற ஹாரர் சைக்கோ கிரைம் த்ரில்லர் சீரீஸ்லேருந்து இப்போ ஸ்க்ரீம் 7 அப்படிங்கிற 7th பார்ட் February 27 இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ப்ரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி ஹல் OTTலையும் Disney+ Hotstarலையும் February 12 இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிவின் பாலி ஹீரோ நடிச்சு ரிலீஸான பேபி கேர்ள் படம் February 12 சோனி லிவ் OTTயில் மலையாளம், தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூபர் TTF வாசன் ஹீரோ நடிச்சு ரிலீஸான IPL இந்தியன் பீனல் லா படம் 10th கோட்டாய் OTTயில் February 7 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பையன் சண்முக பாண்டியன் ஹீரோ நடிச்சு ரிலீஸான கும்பு CV படம் 10th கோட்டாய் OTTயில் February 6 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் அகர்வா முரளி ஹீரோவை நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் பலை. இந்த பலை படத்தில் ஹீரோயினா ஆக்டர் வாணி போஜன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் ஆக்டர் ரூபா மஞ்சூரி அவர்களும் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆக்டர் அகர்வா ஹீரோ நடிச்சிருக்க இந்த வலை படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வலை படத்துடைய டீசர் யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரம் வலை படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். மார்வல் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸில் அயன்மேனாக நடித்த சூப்பர் ஹீரோ அயன்மேனாக வாழ்ந்த புகழ்பெற்ற நடிகர் RDJ என்னும் ராபர்ட் டவுனி Jr. இவர் அயன்மேனாக மட்டும் வாழலை,
ஷெர்லாக் ஹோம்ஸ் படங்களில் ஷெர்லாக் ஹோம் டிடெக்டிவாகவே வாழ்ந்திருந்தார். இப்படி அயன்மேன், ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு இந்த 2 கேரக்டர்லையுமே அவர் நடிக்கல, உண்மையிலேயே வாழ்ந்திருந்தார். டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸை பேஸ் பண்ணி 2 படமும் ரிலீஸ் ஆச்சு. அதில் நம்ம ஆர்டிஜே தான் நடிச்சிருந்தாரு. இதுக்கப்புறம் ஷெர்லாக் ஹோம்ஸை பேஸ் பண்ணி ஒரு லைவ் ஆக்ஷன் வெப் சீரிஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் வேற ஆக்டர் நடிச்சிருந்தாரு. இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸை பேஸ் பண்ணி மறுபடியும் ஒரு புது வெப் சீரிஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது நம்ம ஆர்டிஜே நடித்த ஷெர்லாக் ஹோம்ஸ் படத்துக்கு முன்னாடி நடக்கிற கதையை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸ் எப்படி ஒரு டிடெக்டிவாக மாறினாரு அப்படிங்கிற மாதிரியான கதையை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரீஸ்க்கு யங் ஷெர்லாக்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யங் ஷெர்லாக்ஸ் வெப் சீரிஸ் தமிழில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் அமேசான் பிரைமில் 2026 மார்ச் 4 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக தமிழ் ட்ரைலரையும் இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். நடிகை ராதிகா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் தாய் கிழவி. தாய் கிழவி அப்படிங்கிற இந்த படத்தை நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு தாய் கிழவி படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் தாய் கிழவி வரா அப்படிங்கிற சாங்கை நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் பாடி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சாங் நல்லாயிருக்கு, செக் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில். அது மட்டும் இல்லாமல் தாய் கிழவி படம் February 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. போன வாரம் தமிழில் ரிலீஸ் ஆகி எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கின படம் தான் மாயபின்மம். இப்போ மாயபின்மம் படம் கர்நாடகாவில் February 6 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் சத்யராஜ், ஆக்டர் கோவை சர்லா, ஆக்டர் வெற்றி, ஆக்டர் MS பாஸ்கர் அப்படின்னு பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்க படம் தான் 4 விண்டோஸ். இன்னைக்கு 4 விண்டோஸ் அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை ஆக்டர் ஜீவா அவர்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. டீசர் ரொம்ப சூப்பராகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. இப்போ இந்த டீசர் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கூடி சீக்கிரம் 4 விண்டோஸ் அப்படிங்கிற படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுடைய பொண்ணு ஐஸ்வர்யா லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் சீதா பயணம். இந்த படத்தை நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஆக்டர் சத்யராஜ், ஆக்டர் பிரகாஷ் ராஜ் அப்படின்னு இவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இப்போ சீதா பயணம் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் February 7 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீதா பயணம் படம் February 14 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.